மகிமைப்படுவது. சற்று நேர சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிறுவம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒரு வாசிப்போமாங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. இங்கு பார்க்கும்போது சோதனையை குறித்து பார்க்கிறோம். பேசலாம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனை ஏன் வருகிறது, வர வேண்டும் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை ஆலோசிக்க போகிறோம். ஆமென். இங்கு நாம் பார்க்கும்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆரம்பித்து அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று ஆரம்பிக்கிறார். கைவிதல் சொல்லுங்க. அப்போ சோதனை யார் சகிப்பான்? ஆமென். புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதத்தின் வசனங்களை சற்று நாம் அலச வேண்டும். அலசினாதான் அதனுடைய உண்மை தன்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அதாவது யார் சோதனையை சகிப்பார்கள்? ஆமென். ஏதோ சொல்லுகிறது எழுத்தின்படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிவிட்டு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அடுத்தது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். அப்போ சோதனையை சகிக்கிற மனநிலை யாருக்கு இருக்கும்? ஆமே. அர்த்தம் அதிலே இருக்கு. ஆமே. வேற ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு தான் சகிக்கும் இருதயம் இருக்கு. இதுதான் இல்லையா? ஆமே. சோதனை அவசியம், எல்லாருக்கும் தேவை. கழிந்தாலே 10th படித்த பையங்களுக்கு, +2 படித்தவங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் ராத்திரி பகலாக படிச்செடுத்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணாங்க. ஏன் அவர்கள் எக்ஸாம் அவர்களுக்கு வந்தது? அவருடைய படிப்பு திறன் எவ்வளவு? இவர்கள் மேல் படிப்புக்கு வகுப்புக்கு சென்றால் படிக்கும் திறன் இருக்கிறதா? ஆமென். அப்படி மேல் படிப்புக்குரிய திறன் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கிறான்? இவன் இந்த மார்க் வாங்குற நபருக்கு இன்னும் ஜாப் கொடுத்தால் அவன் செய்ய திறன் இருக்கா? அல்லேலூயா. அப்போ ப்ரீகேஜில இருந்தே படிக்க பிள்ளைகளை அனுப்புற நோக்கமே பிற்காலத்தில் என் பிள்ளை படிச்ச நபரை மட்டுமல்ல, அல்லேலூயா, ஏதாவது ஒரு வேலை செய்ய திறன் படைத்த மகனாய் மகளே மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வகுப்பிலையும் அவர்களுக்கு என்ன இருக்கு? எக்ஸாம். ஆமென். எதற்கு அந்த எக்ஸாம் இருக்கிறது என்றால் அவருடைய திறமை எப்படி, இந்த பாடப்பகுதி எப்படி படிக்கிறார்கள், ஆமென், இங்கிலீஷ்ல எப்படி, ஹிஸ்டரியில எப்படி, மேக்ஸ்ல எப்படி, ஆமென், இவர்களுடைய திறமை என்ன, இவருடைய படிப்பினுடைய திறன் என்ன, எதுல கம்மியா இருக்கிறான், எதுல நல்லா இருக்கிறான் என்பதை சோதித்து அறிவதற்காக தான் என்னது எக்ஸாம். ஆமென். இன்னும் சொல்ல போனா அதற்கு பேரு நம்ம இதுல வசனத்தின்படி சோதனை. என்னது? மலையாளத்தில் சொன்ன பரீட்சை என்று சொல்லுவாங்க. நமக்கு தமிழையும் பரீட்சை என்ன சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ மலையாளம் சொல்லும் போது பரீட்சையை சகிக்கின்றவன் பாக்கியவான் என்று சொல்லுவான். அப்போ சோதனை என்றாலே பரீட்சை என்று வருகிறது. அல்லேலூயா. வேதம் சோதனை உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆமென், சில பிரச்சனை, சில போராட்டங்கள், நெருக்கங்கள் உனக்கு எதிராக ஏன் வருகிறது? ஆமென். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் உன் இருதயம் ஆண்டவர் மேல் பொங்குகிறது. பொங்குகிறதா இல்லையா? சத்தமா சொல்லு. ஆண்டவர் அன்பா இருக்கிறேன், தலை போனாலும் ஆண்டவரை உண்மை விட மாட்டேன், எனக்கு எல்லாம் நீர்தான். ஆமென். என் ஜீவனை பார்க்கிற நானும் என்ன செய்கிறேன்? மதிக்கிறேன், கனம் பண்றேன். அல்லேலூயா. என்றெல்லாம் வாயிலிருந்து வாரி கொட்டிடுறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் மேல் அன்பாய் நான் இருப்பதை
ஜெபிக்க முழங்கால் படியிட்டதை வெளிப்படுத்துகிறோம். முழங்கால் படியிடப்பா, நான் உண்மை சந்திக்க வந்திருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க இல்லாத நான் வாழ முடியாது, ஹல்லேலூயா என்று அவரிடத்தில் இருக்கிற அன்பை நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். ஆமென். அவர்கள் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதால் சபைக்கு எதுக்கு வருவது? ஆராதிக்க வருவது. ஹல்லேலூயா. ஆராதிப்பதென்றால் நாம் தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறோம், அதனால் அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருக்கு ஒன்றை கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், அல்லது தேவனுடைய காரியத்தை ஏதாவது முன்னுக்கு நிற்கிறோம் என்றாலே யார் மேல் வைத்திருக்கிற அன்பு? தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இதனால் அன்பு கூற கடவுள் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபுல. எவ்வளவு அழகா சொல்லி இருப்பாருங்க. ஹல்லேலூயா. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் என்ன செய்யணுமா? அன்பு கூறணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று எதில் அல்ல, வார்த்தையில் அல்ல. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனிடத்தில் நீ அன்பா இருக்கிறாய் என்பது வாயில் சொல்வதல்ல, உன் செயலில் வெளிப்படுத்த. கைகளை தட்டி கர்த்தரை. ஹல்லேலூயா. நீ தேவனிடத்தில் எவ்வளவு அன்பா இருக்கிறாய் என்பதை உன் நடக்கை, உன் செயல், உன் ஜெப வாழ்க்கை, உன் ஆராதனை முறை, சபை ஒழுங்கு, இவைகள் எல்லாவற்றிலும் வெளிப்படும். மட்டுமல்ல, பிறரிடத்தில் அன்பு கூறுவதில் வெளிப்படும். வெளிப்படாதா? சொல்லுங்க. பிறரிடத்தில் நாம் எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அப்ப புரிந்து கொள்ளணும், இந்த ஆளு யாருக்கு அன்பு அதிகம்? தேவனுக்கு. இப்படின்னு சொல்லிடு வசனம். அல்லேலூயா. காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? வாசி. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீங்க? சரி, எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பண்ணுங்க. அல்லேலூயா. வாசிப்போம். அப்படி என்றால் தேவனிடத்தில் கூறுகிறேன், நான் தேவன் அன்பா இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும், யார சத்தமா சொல்லு, தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பக்கத்தில் கையை பிடிக்க பார்ப்போம். நீ உண்மையாக தேவனது அன்பு ஒரு கேளையா சிரிச்சிட்டு சிரிக்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கேன். அன்பு கூறுறீங்களா அப்படின்னு நீ என்கிட்ட என்ன பார்த்து முறைக்கிறேன்னு கேட்டு. ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதென்றால் வேத வாசிப்பவர்களோடு கூட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவர் சொல்லியும் தன் சகோதரனை ஆமென் ஆமென் கூட ஆராதிக்கிற சகோதரனை சகோதரியை அல்லேலூயா மூஞ்சில பார்க்காம போற என்றாலே, அல்லேலூயா, பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லாமல் போற என்றாலே நீ யாரா? சத்தமா சொல்லு, பொய்யன். அப்போ நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு உண்மையானதா அல்லேலூயா என்பது எதிர தெரியும். நீ சக விசுவாசிகளிடத்தில் இருக்கிற அன்பில் தான் வெளிப்படும். அவர்களிடத்தில் ஒரு இறுக்கமான முகத்தை காட்டிக்கொண்டு போகிறாய் என்றாலே நீ தேவனை முன்பதாக நீ மாயமானம் பண்ணுகிறாய். நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா என்றால் கேட்க வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. உன் நடக்கையை பார்த்தா போதும். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் இருதயத்தில் ஒரு கபடத்தை சுமந்து கொண்டு நடக்கக்கூடாது. திறந்த இறுதி நமக்கு வேணும். திறந்த உள்ளம். ஆமென். ஏன்னா அவனுடைய இருதயத்தை பார்க்கிறவர் தேவன் அல்லவா. அல்லேலூயா. இது மாயமற்ற அன்பு. ஆமென். என்ன அன்பு?
வாசிங்க பாயிண்ட். தேவனிடத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், எத்தனையோ தேவனுக்கு அன்பாக இருக்கிறேன்னு போறீங்கன்னு கேட்டேன். கை தூக்குறீங்களா இல்லையா? அது பொய்யா உண்மையா? அப்போ நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க என்றாலே உன் சக விசுவாசி சகோதரன் சகோதரியை பார்த்த மூஞ்ச என்ன செய்ய மாட்டான், இழுக்க மாட்டேன். அதுவரை சிரிச்சிட்டு வந்தவங்க மற்றவங்களை பார்த்தோன்னு முகத்தை பாறை போல் ஆக்கி விடுகிறார்கள். கடைக்காரன்கிட்டலாம் சிரிச்சு பேசணும். துணிக்கடையில் போனால் மசாலா என்னது கடை, என்ன கடை, அந்த கடை ஏது காய்கறி கடை, வேறு என்னது கடை ஜாமான் வாங்குகிற கடையில் எல்லாம் போனால் கடைக்கார கொஞ்சம் சேர்த்து பாடு, சிரிக்கிறியா, சிரிக்க கொஞ்சம் சோத்தை போடு நடிச்சு சொன்னவன் கேட்பானா, ஐயோ போயா நடிச்சு சொன்ன மிளகாத்தூள் எடுத்தால் மூஞ்சி அள்ளிடுவான். அவங்கள்ட்ட என்ன கொஞ்சம் 2 கத்திரிக்காய் போடுங்க, சிரிச்சுட்டான்னு சொல்கிறோம், கோவமாக சொல்கிறோமா? கோவமாக சொன்னால் இருக்கிறதே தூக்கி மூஞ்சில் அடிச்சிடுவான். அன்பாக பேசுவோம். சார் கொஞ்சம் 10 ரூபா கம்மி பண்ணி சொல்லுங்கள் சார், கொடுங்க சார், சிரிக்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த முகத்தோட பக்கத்தில் விசுவாசம் வந்தால் பாறை போல ஆக்குறேன். உனக்குள்ள யார் இருக்கிறது? தேவ அன்பு இருக்கா? அவரை அப்பா என்று கூப்பிடுறியே, உங்களை நான் துதிக்கிறேன்னு சொல்லுகிறாயே, தேவனை ஆராதிக்கிறாயே, எந்த சிந்தையோடு ஆராதிக்கிறாய்? சகோதரங்களோடு அன்பா இருக்க முடியாமல் நீ எவ்வளவுதான் தேவனை ஆராதித்தாலும் அது போலித்தனமானது. அப்போது தேவனுக்கு நீ அன்பு கூறுகிறாய் என்றால் ஏன் மற்றவர்களோடு சந்தோஷமாக உன்னால் பேச மனசு வரவில்லை? சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ பொய், என்கிட்ட அன்பு கூறன்னு சொல்றது பொய்யப்பா, பொய் பேசாத. ஒவ்வொரு நேரம் நீ என்கிட்ட பொய் பேசுற, நான் உன் அன்பாக இருக்கிறேன் சொல்லாதேன்னா சொல்றாரு. ஒன்று ஏசப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்லாத. ஏன்? முதல்ல நீ என்ன செய், உடன் சகோதர சகோதரிகள் உன்னுடைய சகோதரர்களிடத்தில் என்ன செய், அன்பாய், அதில் கத்த சந்தோஷப்பட்ட. இப்படி ஒரு ஆண்டவர் உலகத்தில் இல்லவே இல்லையா? அப்போ நன்றா இன்னும் நல்லா புரிந்து கொள்ளாது. நான் உங்களுக்கு திரும்ப வரேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த தேவ தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன வரலாம்? சோதனை. என்ன வருது? சோதனையின் மத்தியில் ஆண்டவர் அன்பு கூறும். சோதனையிலையும் யார்கிட்ட அன்பு கூறுறோம்? அப்ப சோதனை யார் வருது? ஆண்டவரை வந்து தலையில கொட்டுறாரா? இல்ல, சக விசுவாசி தான் கொட்டுறான். நல்லா புரிந்து கொள்ளணும். உன்னோடு ஆராதிக்கிற, சபையின் அங்கமாக இருக்கிற, சபைக்குள் இருக்கிற அல்லது குடும்பத்துக்குள் இருக்கிறவர்கள் மூலம் உனக்கு என்ன வரலாம்? சோதனை. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த இடத்த ஒரே இடத்துல நின்று உனக்கு பேசுறாங்க. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. கர்த்தர் ஒருவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு அல்ல. யார் கூறுறது? அந்த பாயிண்ட் மட்டும் வாசி. கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அப்படியா? இல்ல, என்னது? அவரிடத்தில் அன்பு கூறு. புரியுதா இல்லையா? அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ சோதனை மத்தியிலையும் சகிக்கிற இறுதியும் பாக்கியமான நின்று கொண்டிருக்கிறோம். யார் மூல சோதனை? ஆமென். குடும்பத்துக்குள்ள வரலாம். ஆமென். சொந்த பந்துக்கள் மூலம் வரலாம். ஹல்லேலூயா. நண்பர்கள் மூலம் வரலாம். ஹல்லேலூயா. சபையில் உள்ள விசுவாசிகள் மூலம் வரலாம். ஆமென். வந்தாலும் ஆமென், அந்த இடத்துல உன்னுடைய இறுதியை என்ன செய்யணுமா? அதை சகிக்கணுமா? சகித்து அன்பு பாராட்டணுமா? புரியலையோ? புரியுதா இல்லையா? எனக்கு எதிராக இப்படி பேசி போட்டான், சாகர பேச மாட்டான். அப்படி அல்ல, என்ன பேசி போட்டான்.
பரவாயில்ல, ஏதோ அவனுக்கு அறிவிருந்து பேசிட்டான். எப்பா இப்படி நல்லா இருக்கிறியா? நான் யோசிப்பான். இதுதான் இயேசு அன்பு. ஆமென். கையை வைத்தாலே சொல்லு. என்ன திட்டான், அது எனக்கு ஒரு தீங்கு செய்துட்டான், ஆனாலும் அவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அந்த அன்புதான் தேவனிடத்தில் வைக்கிற மாயமற்ற அன்பு. ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? புரியுதா இல்ல? புரியணும். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஒருவர் வந்து பேசிவிட்டால், உனக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்து விட்டால், ஆமென், அந்த பகையை இங்க சுமக்காத. ஆமென். அப்படி சுமக்கணும் நினைச்சிருந்தா இயேசுவே யாரையும் மன்னித்திருக்க மாட்டார். ஆமென். அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய மகனே, உன்னை சகோதரனை நீ மன்னி. ஆண்டவர் அவரை திட்டா, இப்படி பேசிட்டா, எனக்கு அதில் தீங்கு செய்துட்டா, பரவாயில்ல மகனே, எனக்கு யாரும் நல்லது செய்யல, எனக்கு நிறைய பேர் தீங்கு தான் செய்யறாங்க, ஆனாலும் நான் அவர்கள் மேல் அன்பா இருக்கிறேன். அப்படி என்றால் நீ அதை சகித்தே ஆக வேண்டும். ஆமென். ஆமென். ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் மறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அன்றும் என்னை பின்பற்ற கடவர். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறாயா? இயேசுவை பின்பற்றுவதென்றால் என்ன? ஆமென். அவர் காட்டுகிற அன்பை வெளிப்படுத்தி வாழ்வது. ஆமென். அவர் செய்த பொறுமையை வெளிப்படுத்தி வாழ்வது. ஆமென். அவருடைய சகிப்புத்தன்மையை நீ உள்கொண்டு வாழ்வது. ஆமென். அவருடைய பரிசுத்தத்தை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவது. இவைகள் தான் அவரை பின்பற்றுவது. தேவனுடைய பிள்ளை உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்று, குணத்தை மாற்று, உன் சிந்தையை மாற்று. இயேசுவை நேசிப்பது உண்மை என்றால், இயேசுவிடத்தில் நீ அன்பாய் இருப்பது உண்மை என்றால், அவர்கள் நீ யாரை எதிரியாய் பார்க்கிறாயோ, யார் மேல் கசப்பை வைத்திருக்கிறாயோ, யார் மேல் பகைமை சிந்தையோடு இருக்கிறாயோ, ஓடி போய் கட்டிப்பிடிச்சு முத்தம் கூட. ஆண்கள் பெண்கள் முத்துகிறார்கள். கையை வைத்து சத்தமா சொல்லும். தேவனுடைய பிள்ளை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன் மூலம் யார் வேதனைப்பட்டார்களோ, நீ யார் மேல் ஒருவேளை நீ நியாயமா வாழ்ந்திருக்கலாம், ஆனா உனக்கு அவர்கள் தீங்கு செய்திருக்கலாம். ஆமென். அதை நீ மன்னிக்க நீ ஆயத்தப்பட வேண்டும். அதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலுவையில் தொங்க நிற்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, சரீரம் பூரா காயம், ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது, முதுவெல்லாம் உழுதும் நிலம் போல் மாற்றப்பட்டிருக்கிறது, தலையில் முள்ளால் உண்டு பண்ணப்பட்ட கிரீடத்தை தலையில் வைத்து, ஆமென், அதனை கோலால் அடித்து, ஆமென், தலை ஓட்டை துளைத்து காயப்படுத்தி வைத்திருக்கிறது. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் வந்து நின்றுட்டு கொஞ்சம் பேர் நீட்ட பேண்ட் தட்டையும் போட்டுட்டு, ஆண்டவர் தேவனுடைய குமாரனாமே, தன்னை ரட்சித்துக் கொள்ள தெரியாதா? நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, ஒன்னு நாங்க என்ன செய்யறோம் நம்புறோம். ஆண்டவர் இறங்கி வர முடியுமா முடியாதா? சொல்லுங்க. அவர் வர முடியும். அவர் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வரல. ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக தம்மையே சிலுவையில் கொடுத்தவர். உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக தம்மையே சிலுவையில் கொடுத்தவர் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் சொல்லப்பட்ட 5:8 என்று நினைக்கிறேன். வாசிப்போமாக. நாம் பாவிகள், நாம் பாவிகள், நாம் துரோகிகள், நம் மனம் போல தாறுமாறாய் வாழ்ந்தவர்கள். அப்படி இருக்கையில் இயேசு உனக்காக உன்னை மீட்க, ஆமென்,
உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காய், உன்னை பரலோக ராஜ்யம் சேர்ப்பதற்காய் உனக்கு பதிலாய் அவர் உனக்குரிய தண்டனையை தம்முடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். மகனே மகளே, நீ தண்டிக்கப்பட வேண்டாம். உனக்கு பதிலாய் உன்னை இந்த பூமியில பிறக்க வைத்த நான், அவன் உனக்குரிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன நீ நம்பி விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. வேத சொல்ல வாசிப்போமாக. நாம் எப்படி இருந்தோம்? நல்லவங்களா இருக்கல்ல, யாரா இருந்தோம்? பாவிகளா இருக்கையில் இயேசு நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அந்த சொல்லப்படும். நம்மேல் வைத்த அன்பு, அவர் சிலுவை மரணத்தை சந்தித்தார். ஆமென். என்னிடத்தில் இயேசு அன்பு கூறவில்லை. ஆமென் ஹல்லேலூயா. நான் இந்த இடத்தில் நிற்க முடியாது. ஆமென். தான் பாடுகிறான், பேசலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார். அவனாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவனாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்த கொள்ளவா. பயங்கிடாதே, தந்தை இயேசுவை சொந்த கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்த
இயேசுவின் அன்பு உனக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். மனுஷர் எல்லாரும் பாவிகள். பாவிகளான மனிதன் செல்லுகிற இடம் அக்னி கந்தமிற நரக கடல். அந்த நரகத்திற்கு அவன் போகாமல் அவனை தடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமான தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தியாக வேண்டும். பரிசுத்தமான தேவன் நம்முடைய ஜீவனை நமக்கு ஈடாய் கொடுத்தாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுக்கவே ஆமென். பரலோகமாகிய உன்னதமான ராஜ்யத்தை விட்டு, பாவம் இல்லாத ராஜ்யத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் கடந்து வந்தார். கன்னி மரியாளின் வயிற்றில் மனிதனாய் தோன்றினார். 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்காக அவர் தேவன் அல்லவா? அவர் போல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் அல்லவா? ஆமென். பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறக்க இருக்கிற எல்லா மனிதனுக்காக எல்லாருடைய தண்டனை ஆமென் தாமே ஏற்றுக்கொண்டு ஆமென் சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஆமென். அவர் தேவனானபடியினால் 3 நாள் உயிரோடு கொண்டு எழுந்தார். ஆமென். அவர் பரலோகத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார். அவர் நம்மோடு கூட தேற்றவாளனாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் வாசமாயிருக்கிறார். வருவேன் என்று சொன்ன இயேசு அவர் வரப்போகிறார். அது சீக்கிரமே அவர் வருவார். ஆமென். இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் பூமியில வாழ்கிறவர்கள் ஆமென் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள அவர் வரப்போகிறார். அந்த நாள் தான் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக தான் நம்ம சர்ச்சைக்கு ஓடி வரோம். ஆமென். அதுக்காக தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இந்த வார்த்தை நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென். அதனால தான் அந்த வார்த்தை சோதனையை சகி என்று சொல்லுது. ஆமென். நீ ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூறுவது உண்மை என்றால் சோதனையே சகி. புரியலையோ? நீ ஆண்டவருக்கு அன்பு கூறுவது உண்மைதானே? அப்படி இருந்தா மற்றவன் பேசின திட்டுனதை மறந்துடு. மற்றவர் மேல உள்ள எரிச்சலை விடு, பகைமையை விடு. ஆமென். பகைமையை இருதயத்தில் வச்சுட்டு, வெறுப்பை இருதயத்தில் வச்சுட்டு, கசப்பை இருதயத்தில் வச்சுட்டு எந்த தெய்வத்தில் அன்பெடுத்து கூறுகிறாய் நீ? உன் தேவன் யார்? பொய்தானே? ஒரு விசுவாசியை பார்த்தா எரிஞ்சிட்டு பார்க்கறச்சி எல்லாம் விசுவாசியா? ஒரு விசுவாசியை பார்த்தா எரிகிறான். யாராச்சும் சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டோம். பொல்லாதாவிய மனம் திரும்புதி முதல்ல. இப்படியா இயேசு உனக்கு சொன்னார்? இப்படிப்பட்ட வார்த்தையா கேட்கிற? யாராவது அப்படி சொல்லிட்டா சாகிறது வர தான் செத்தாலும் அந்த சிந்தை சாகாது. யாராவது ஒன்று சொல்லிட்டா போறோம். யார் தெரியுமா? பீமன் கிறிஸ்தவத்தில் இல்லை, மற்றதில். மனம் திரும்பு ஆத்மாவை, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன்னை மன்னித்த ஆண்டவர் கேட்கிறாரு. எப்படி ஐயா கர்த்தருடைய பிள்ளை வாழ முடியும்? நீ எப்படி சிஸ்டர் கர்த்தருடைய பிள்ளை வாழ முடியும்? நீ ஒரு அவரை அடிச்சு தொங்க விட்டவனே வந்து நின்று கிண்டல் அடிக்கிறான். பிதாவே இவர்களை மன்னி, இவர் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கு. இதை தான் உனக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்து உனக்கு தீமை தான் செய்யட்டுமே, செய்திருக்கட்டும், ஓகே. ஆனா அதில் சகித்து மன்னிக்கிற இறுதி உனக்கு இருந்தா உன்னை நிரபராதியான உன்னை உயர்த்துவார். உனக்கு ஒரு மேன்மை கட்டாயம் உண்டு. உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளது. நியாயமான காரியமா இருக்கலாம்.
நீ வருத்தப்படுவது நியாயமா இருக்கலாம். நீ யாரிடத்து வருத்தம் அவங்க தான் குற்றவாளி என்று வைத்துக்கொள்ளு. ஆனால் அதை சகித்து மன்னித்து விட்டு ஒன்றை பார்க்குறாரு, உனக்கு தான் உயர்வு. ஆமாம், உனக்கு எதிராக செயல்பட்டவன் ஒருவேளை மனம் திரும்பலைன்னு அவனுக்கு உயர்வில்லை. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னா நிறைய மாறணும், நிறைய மாறணும். கிறிஸ்துவின் சுபாவம் உங்ககிட்ட வந்தா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உனக்கிட்ட உருவாகணும். புரியுதா இல்லையா? வசனம் தானே கேட்குற, வேற ஏதாவது கேட்குறியா? வசனத்தை கேட்டும் ஒவ்வொரு வாரம் கேட்டும் உன் குணம் மாறலைன்னு ஒன்று நான் என்ன சொல்றேன்? கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. சோதனையை நீ என்ன செய், சகி. கர்த்தர் சொல்றார், சோதனையை சகி. ஏன் சகிக்கிற இறுதி இருந்தால் தான் நீ உத்தமனாய் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நீ உத்தமன் என்று, நீ என்னிடத்து உத்தமமாய் என்னது அன்பு கூறுகிறாய் என்பதை நிரூபிக்கிற இடமே சோதனை மாற்றி. அதான் சொல்ற, சோதனை என்ன செய்கிறவன் சகிக்கிறவன், பிரச்சனை சகிக்கிறவன், நிந்தையை சகிக்கிறவன், எதிராக செயல்பட்டதை மன்னித்து சகிக்கிறவன், உன்னை சுத்தமான காத்துக்கையா. ஆமென். உன்ன நான் என்ன சுத்தமான காத்து, நீங்க அவங்களை சுத்தமாக இருக்கும். புரியுதா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. என்ன நீ சுத்தமான மாற்ற முடியாது, ஒன்றை நானும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அவர்கள் கரெக்ட் பண்ணி வேண்டும். உனக்கு முன்ன ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடி தான் வசனமாகிய கண்ணாடி. ஆமென். இன்று தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ, ஆமென், வசனமாகிய கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற. எல்லாருக்கும் முன்ன என்ன கண்ணாடி இருக்கு? வசனமாகிய கண்ணாடி. ஆமென். எல்லாருக்கும் முன்ன என்ன கண்ணாடி இருக்கு? பேசுறது உனக்கு ஒன்ன காட்டுகிறதான கண்ணாடி. கையை தட்டி ஹல்லேலூயா. அதே யாக்கோபுதான் சொல்றாரு. அதே 1வது அதிகாரம் 23 வாசிப்போம். அடுத்தது மறந்துடுறான். எதனால மறக்கிறான்? அதன்படி செய்யாததுனால. திரும்ப கண்ணாடி முன்ன உட்கார்ந்து வரும்பா, அந்த அன்னைக்கு வந்திருந்தா நான் தான் திரும்ப வந்து உட்காந்து. புரியலையோ? புரிஞ்சுதா இல்லையா? கொஞ்சம் கடினம் தான் அல்ல. அல்ல, இது பாருங்க, அல்லாமலும் வாசிப்போம். நீங்கள் உங்களை என்ன செய்யாதிருங்கள். வாசி எங்க? உங்களை வஞ்சிக்காத. அப்போ தன்னை வசனத்திற்கு முன்னதாய் தன்னை திருத்திக் கொள்ளாதவன், ஆமென், தன் குற்றம் பிழை சுட்டி காட்டும் போது, ஆமென், தன்னை அதை உணர்ந்து என்ன செய்யல, மாற்றிக்கொள்ளாதவன் தம்பனை அவனை என்ன செய்யல, வஞ்சிக்க. புரியுதா இல்ல? வசனம், ஆமென். வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை மாத்திரமல்ல, கண்ணாடி வசனமாய் கண்ணாடி முன்னாடி வந்து அமர்ந்து உன் முகமாகிய உன் இருதயத்தை, உன் வாழ்க்கையாகிய உன்னுடைய ஜீவ எல்லா பகுதிகளையும் என்ன பார்த்து குறைய அறிகிற மாதிரி மட்டுமல்ல, அதில் என்ன செய்யணுமா மாத்திரமல்ல, அதில் உன் பிழை, உன் குறை, உன் இருதயத்திலேயோ, உன் வாழ்க்கையிலேயோ, உன் நடக்கையிலேயோ, உன் சுபாவத்திலேயோ, உன் செயலையோ இருக்கிறதுனா அதை என்ன செய்ய, திருத்து. என்ன செய்ய? திருத்திக்கணும். சொல்ல புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அடுத்த திரும்ப எங்க வர போற? கண்ணாடி முன்னாடி வர போற. கையை தட்டி கத்தரை மையப்படுத்து. அல்லேலூயா. அதை சரி பண்ணாம நீ வந்து உட்கார்ந்தால் நேத்து காட்டுனதா இன்னைக்கு பாப்பது. புரியுதா இல்லையா? அதாவது குத்துறது. என்னது குத்துறது? டெய்லி குத்தி குத்தி
நீ மாறுதர குத்த மாற்றம் ஏற்பட்ட குத்துமா? போலீஸ்காரனை பார்த்து யாரையா பயப்படுவான்? திருட்டான் 10 லட்சம் ரூபா. 2 தொப்பி வச்ச போலீஸ்காரன் வர்றாங்க, எடுத்தான் ஓட்டம் பிச்சுட்டு, யோ வரையா, யோ எங்கேயா போகிறான்? வரான், ஒரு முக்கியமான காரியம். இவன் தடுமாறுறான், ஏன் ஓடுறான்? போலீஸ்காரன் திருநா பார்த்துட்டானா இல்லையா? பார்த்துட்டான், ஏன் ஓடுறான்? நிரபராதியா ஏன் ஓடணும்? ஏன் பயப்படுறது நிரபராதி? சொல்லு. சத்தியத்துக்கு முன்ன நீ ஏன் தடுமாறுற? சத்தியத்தை சத்தியம் பேசும்போது ஏன் நீ குழம்புற? ஏன் புலம்புற? நீ உனக்கிட்ட என்ன இருக்கு? திருத்த வேண்டியது இருக்கு. மாற்றுக்க. ஆமே. தேவனாக தான் எதிர்பார்க்கிறார். ஏன்? உன்னை அவர் நேசிக்கிறதுனா, உண்மையில அவர் அன்பு வைத்திருக்கிறதுனா. அதான் எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் உன் வேளையிலே கண்டு நிரம்பி திரும்பி நிவா. பக்தம் பாடுறான். அல்லேலூயா. எத்தனை முறை உன்னை கர்த்தர் எச்சரித்தார், உன்னோட எத்தனை முறை பேசியிருக்கிறார். ஒவ்வொரு வாரம் ஏதாகின நிலையில் உன் உள்ளத்தில் குத்தப்படாமல் போகவில்லையே. ஒவ்வொரு வாரம் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போது வசனமாகிய கண்ணாடி உனக்குள் மறைந்திருக்கிற குறையை சுட்டி காட்டாமல் அனுப்பவில்லையே. எத்தனை காரியத்தை நீ திருத்திக் கொண்டாய். மீண்டும் என்ன சொல்லப்பட்டது? என்ன வாசிப்போம்? என்னத்தனில் செய்யாதவனானால் பழைய சுபாவ முகம், பழைய நிலையை மீண்டும் பார்க்கிறான். ஏன்? தன்னை என்ன செய்யவில்லை? மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. பாருங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? கையை போய் தலையில சொல்லு. அல்லேலூயா. 21 வாசிப்பாம மேல. ஆகையால் என்னது? எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு நாட்டப்பட்டதாயும் ரட்சிக்க இருக்கிற சாந்தமா ஏற்றுக்கொள்ளு. எதை மாற்றிட்டு? எல்லாவித அழுக்கு. என்னது? ஆமென். வெள்ளை வஸ்திரம் வச்சுக்கிடுவோமே, அழுக்கப்பட்டா அந்த பிரகாசம் நஷ்டப்படுமா? மீண்டும் பிரகாசிக்குமா? சத்தமாக இல்லை. அது அழுக்கு. என்னது? வெண் வஸ்திரத்தில் எப்படி அழுக்கடைந்திருக்கிறதோ அதுபோல வாழ்க்கை உன் இருதயத்தில் என்ன? அழுக்கு. அழுக்கையும் என்னது? கொடிய என்னது? துர்க்குணம். அப்ப நமக்குள் வாழ்க்கைகளில் யாரும் சுத்தமான அல்ல. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமான அழுக்கு இருக்கும். வேற சொல்ல முடியுமா? நான் ரொம்ப யோக்கியேன், உன்னோட 1000 குற்றம் இருக்கு. யாரும் தங்களை என்ன செய்ய முடியாது. நீ சொல்லுவியா? சொன்னேன்னு வச்சுக்க, அல்லேலூயா, சொல்ல முடியாது. நான் ரொம்ப நல்லா யோக்கியேன், நான் ரொம்ப கரெக்டான அல்ல. எல்லா இடத்துலையும் அழுக்கு இருக்கும், இல்லை துர்க்குணமும் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கு. அப்போ ஒன்றை போட்டு துவைக்கிற இடமாக சபை. கையோட தலையில் என்னது? சத்தமாக துவைச்சி பிழிஞ்சி காய போட்டு அயன் பண்ணுற இடம் சபை. அல்லேலூயா. துவைச்ச உடனே வலிக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, வலிக்கிறதுக்கு தான் துவைக்கிறது. பிரைஸ் எல்லாம் கதை சொல்லப்பட்டிருக்கு. சகல விதமான என்னது? அழுக்கு. அடுத்தது துர்க்குணங்களையும் விட்டு உங்கள் உள்ளத்தில் என்னது? நாட்டப்பட்டதாயும்
ரட்சிக்கவனும் என்னது பாருங்க, எவ்வளவு அழகான காரியம். நல்ல கவனிக்க அந்த இடத்துல, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க. அப்படி என்றால் அந்த அழுக்கு இருக்கிறது வரையிலையும் ஆத்மாவுக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. சொல்ல புரியுதா இல்லையா? வசனத்தை அப்படியே புரிந்துக்கணும். நீங்க துர்க்குணம் உள்ள இருக்கிறது வரையில ஆத்மா எப்படி இருக்கும்? பிளாக். சொல்ல புரியுதா? சொல்ல புரியுதா? துர்க்குணமும் அழுக்கு எங்க தான் அடையும்? உள்ளதான். ஆத்மா எங்க இருக்கு? உள்ளது. ஆத்மாவை மறைக்கிறதே துர்க்குணம், அழுக்கு. சொல்ல புரியுதா? அந்த அழுக்கு பிரகாசிக்க வேண்டிய ஆத்மாவை என்ன செய்து மறைத்து, அந்த அழுக்கால் துர்க்குணத்தால் அது என்ன செய்யுது? அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன செய்ய முடியவில்லை? உள்ளம் திறந்து ஆண்டவரோடு உறவாட முடியல. புரியுதா இல்லையா? புரியுதாங்க? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் களி கூற முடியவில்லை? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனிமையாக தேவனை ருசித்து ஆராதிக்க முடியவில்லை? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை சத்தியத்தை கேட்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஆத்மாவை என்ன அடைச்சிருக்கு? அழுக்கும் துர்க்குணம். புரியுதா? அப்ப இத கழுகிற சோப்பாக்கும் என்னது? சத்திய வசனம். கையை தட்டி ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? இத வாஷ் பண்றதாக என்னது? சத்திய வசனம். ஒவ்வொரு நாளும் ஆமென் தேவ சபையில் வந்திருக்கும் போது ஆமென் சத்திய வசனமாகிய சோப்பினால் உன்னை சுத்திகரிக்கிறவர். இது புரிந்தால் நீ பாக்கியவான். இத பேசுறது புரிந்தால் நீ கரெக்ட் ஆயிருவ. புரியவில்லை என்றால் உன்னை திருத்தவே முடியாது. ஆண்டவர் இறங்கி வந்தா கூட முடியாது. ஹல்லேலூயா. கையை வைத்தாலே சத்தமா சொல்லு. ஆமென். அதான் சொல்லியிருக்க அந்த அழுக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் எல்லாம் இந்த அழுக்கையும் கூடிய துர்க்குணத்தை என்ன செய்யணுமா? ஒழித்து விடணும். ஒழித்து விடுவதற்கு தான் என்ன துர்க்குணம் இருக்கு, என்ன அழுக்கு உனக்குள் அடைந்திருக்கிறது என்பதை உனக்கு அடையாளம் காட்டுவதற்கு தான் சத்திய வசனமாய கண்ணாடி முன்னாடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் வேண்டாம், என்னமோ கொஞ்சம் முறுக்கு சாப்பிட்டோம், மிச்சர் சாப்பிட்டோம், அல்வா சாப்பிட்டோம், ஸ்வீட்டு சாப்பிட்டோம், ஜிலேபி சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டுட்டு மூஞ்செல்லாம் அந்தந்த பொடியெல்லாம் அங்கங்கே உட்காந்துட்டுருக்கு. மீசையில் ஒட்டி இருக்குது, தாடியில் ஒட்டி இருக்குது. சோத்திரம். நம்ம அப்படியே இருக்கிற நம்ம யோக்கியமாக இருக்கணும். கண்ணாடி முன்னாடி என்னத்தை கண்ணாடி தான் அடையாளம் காட்டும். இல்லைன்னா வேற ஆள் சுட்டி காட்டினா யோ என்ன என் மூஞ்சில் தான் இருக்குது போயா அப்படின்னு சொல்லி போடுறோம். யாராவது யோ இப்போ மூஞ்சில் பூரா என்ன இருக்குது, மிச்சர் இருந்து தின்ன எல்லாம் காரை சவ்வெல்லாம் இருக்குது, யோ ஏன் மூஞ்செல்லாம் இருக்குது வேணும் சண்டை போட்டுக்கலாம். அதான் பிரச்சனை. அதான் தான் ஒரு ஆளை வச்சு ஆண்டு சொல்ல மாட்டார், கண்ணாடி முன்னாடியும் காட்டுவார். ஹல்லேலூயா. வந்திருக்கும்பா எல்லாம் மிச்சரும் எல்லாம் எங்கே தெரியுது, உடனே மிச்சரம் ஆண்டவர் காட்டி அது பொடி தூசி அழுக்கெல்லாம் காட்டியாச்சு. அப்பவும் மூஞ்சி துடைக்காம போயிட்டு இருக்கிறான்னா எங்கள் உருப்போடு வந்தாங்க லூஸு. மூஞ்சில் இருக்கிறது எல்லாம் காட்டியாச்சு. இங்கே ஒரு போண்டா வடத்தினது இருக்குது, எல்லாம் அங்கங்கே இருக்க ஒட்டிட்டு இங்கே தாடி 2-3 இந்த இது பருப்போட தொங்கி நிற்கி எல்லாம் கண்ணாடியில் ஆவியான காட்டுறாரு. நான் துடைக்க மாட்டேன். போனால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அப்புறம் கண்ணாடி காட்டுறது அதுக்கு தானே. கண்ணாடி உனக்கு முன்ன வச்சதே அடுக்குதான். மறுநாளும் 2 நாள் மறுநாள் தின்ன போண்டாய வடையோட திரும்ப வந்து உட்காந்துருக்கு. அன்னைக்கும் காட்டுறாரு வடையை. நேற்றுள்ள போண்டா இது இன்னைக்குள்ள வடை தொட வடையை தொட. இன்னைக்கு நீ பிடிச்சிரு கல் மாதிரி உட்காந்துருக்கன்னு என்ன செய்யறது ஒன்று அதல்ல. அநேக தேவ மக்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய குறைகளை ஆவியான சுட்டி காட்டினாலும் தங்களை என்ன செய்வதில்லை, திருத்திக் கொள்வதில்லை. இதனால் என்ன நடக்கிறது என்றால் கையை தண்ணியில் சுத்தமாக சொல்லுவோம், ஆத்துமாவனுடைய அந்த ரட்சிப்பு ஆமென்
ரட்சிப்பு என்ன ஆகுதுன்னா இழக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய உள்ளான மனிதனுடைய பிரகாசம் என்ன ஆகுது? மங்குது. ஆவி ஆத்மா சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? குற்றமற்றதா. அப்போ இது கரை படிந்து 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 நம்மை திருத்திக் கொள்ளாமல் நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளாமல் சத்திய வசனத்தை நம்ம ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்க இடம் மனம் இல்லாமல் அந்த ஆத்மா என்ன செய்யுது? இருளடைந்து தேவ ஆவியான துக்கத்தோடு என்ன செய்கிறாரு? இறங்கி போயிடுறாரு. அந்த இடத்தை பிடிப்பதற்கு பொல்லாத ஆவியாகிய வஞ்சக ஆவி உள்ள நுழைகிறார். வஞ்சக ஆவி உள்ள நுழைஞ்சினாலே அந்த மனுஷனிடத்தில் எந்த ஒரு பேச்சில் எந்த நல்ல குணமும் பார்க்க முடியாது. இது 1000 காரியம் இதில் இருக்கு. ஸ்தோத்திரம். பின்ன அந்த ஆளை என்ன சொன்னாலும் அந்த ஆள் திருந்தாது, கேட்டுட்டு போயிடுவாங்க. மறு நேரம் அப்படிதான் இருக்கும். அதுதான் அந்த ஸ்பிரிட்டு. ஆவியில் களி கூற முடியாது. தனிப்பட்ட நிலையில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. ஆவிக்குள் சந்தோஷப்பட முடியாது. அப்படி ஆயிடுவாங்க. கடைசியில் என்ன ஆயிரும்? டோட்டலி பரிசுத்த ஆவியானவர் அவர்களோட என்ன தொடர்பில் இல்லாமல் விலகி இருப்பாங்க. ஆனால் அந்நிய பாசம் இருக்கும். சர்ச்சைக்கு வருவாங்க, பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வெளிப்படும் போது தனக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன இருக்கும்? பில்லரிச்ச மாதிரி இருக்கும். வேணா உற்சாகத்தில் கையை தட்டிடுவோம். அவ்வளோதானே தவிர ஆவியில் என்ன இருக்கா? தெளிவு இருக்காது. மங்கி இருப்பாங்க. இது நிறைய பேர் உண்டு. அப்படி பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் தங்களுடைய பிழைகளை உணராமல் தங்களிடத்தில் இருக்கிற அழுக்கையும் துர்க்குணத்தையும் அகற்ற மனமற்றவர்களாய் அதுவும் அந்த நிலையிலேயே மீண்டும் இருக்கிறதுனால் வருகிற பிரச்சனை. அதான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாட்டப்பட்டதாய் உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளு. இந்த வசனம் தான் அவனுடைய ஆத்மாவை என்ன செய்யும்? ரட்சிக்கும். ஆத்மாவை என்ன செய்யும்? ரட்சிக்கும், விடுவிக்கும். ஆமென். இந்த அழுக்கிலிருந்து உன்னை விடுவிக்கும். இந்த துர்க்குணத்திலிருந்து உன்னை விடுவிக்கும். அதுக்கு ஒன்றே ஒரு சத்தியம், வசனத்தை மட்டும்தான் என் வல்லமை இருக்கு. புரியுதா இல்லையா? இந்த நிலை ஓகே. நான் அந்த ஏரியாவை கூட்ட பாருங்க. அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சிக்கிறார். நீ செய்யலைன்னா உன்னை நீ என்ன செய்வ? வஞ்சிக்கிற. அடுத்தது வஞ்சியாமல் திருவசனத்தை கேட்கும் உற்சாகமாக தான் இருக்கு. கையின் தட்டி அலையிலேயே போட்டுற உண்மை கேட்குற மாத்திரமல்ல, அதன்படி செய் என்றால் அதன்படி உன்னை திருத்திக்கொள். அதன்படி உன் குணத்தை மாற்றிக்கொள். ஆமென். எத்தனை காலம் நம்ம ஒரு மாதிரி இருக்க முடியும்? நம்மளுக்கு மாற்றம் வேணாம் இல்லையா? ஆமென். உள்ள நாள் பூரா நம்ம ஒரு மாதிரி இருண்டது போல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா என்னைக்காக நம்முடைய ஆவியானுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? ஆமென். எப்பவும் பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனை 1000 பிரச்சனை ஒரு குடும்பத்தில் தன் வாழ்க்கையில் வருமானம் இருக்கலாம். அதை நினைச்சு என்ன செய்யாத? இருதயத்தை கெடுக்காத. ஆமென். என் கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த பிரச்சனையை ஆண்டவர் உண்மையாக ஒன்றுமே இல்லை என்று நீ அறிக்கை பண்ண கற்றுக்கொள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியாத ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வராது. வருமா ஆண்டு தெரியாம ஒரு பிரச்சனை வருமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவருக்கு தெரியா. நீ பயப்படாத. ஆமென். அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ரொம்ப பிரச்சனை, நெருக்கம், கஷ்டம், துக்கம் உண்மை. ஹல்லேலூயா. ஆனா எது வந்தாலும் நீயா போய் பிரச்சனை மாற்று தலையை போடுறதில்லை. அதை சொல்றது சிலவங்க போய் அவங்களுக்கு மாட்டிடு. ஆண்டவருக்கு தெரியும். அதிக ஆசை வந்து ஏதோ ஒரு காரியத்தில் பணம் சரி எதுவும் சரி அதிகம் அவங்களுக்கு அளவு கடங்காத ஆவலாதியில் போய் பிரச்சனையை போய் தலையை மாட்டிட்டு பாஸ்டர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணார். ஏன்னா பிரச்சனை யாருக்கு தெரியும்? ஆண்டவரே உமக்கு தெரியாத பிரச்சனை நீ இல்லையா போய் மாட்டின. எப்படி தலையை நுழைச்சியோ அதுபோல் வசமாக வெளியேடு.
ஒரு சிறுத்தை குடத்துக்குள்ள தலையை போட்டு என்ன இருக்குன்னு போட்டோம் தெரியாது. இது கொண்டு நடக்குது குடத்தை. ஒரு வீடியோ அனுப்பிடுறேன். இதை காப்பாற்ற முடிஞ்சா பிடிக்கவும் பயம். ஏன் காப்பாற்றி இதை கடிச்சிடக்கூடாது. இப்படியெல்லாம் சில சிறுத்தையாக இருந்தாலும் குடத்துக்குள்ள தலை போனா மாட்டிட்டேன். எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் திறமசாலியாக இருந்தாலும் நுழைச்சிடாத தலையை பிறகு முடியாது. அல்லேலூயா. இதுவே அவங்களாகவே பிரச்சனைக்குள்ள தலையை நுழைச்சிட்டு, ஐயோ ஆண்டவரே உனக்கு தெரியாமல் இல்லை எங்கள் குடத்துக்குள்ளே அஞ்சவோம். அப்படி அல்ல. சூழ்நிலை ஒரு சிக்கலை கொண்டு வருகிறதா. நீ ஆசைப்பட்டு விடுவது சுய இச்சையினால் பைபிள் இருக்கு. ஆசைப்பட்டு போய் மாட்டுவதல்ல, அறியாமையினால் நீ நினைக்காமே சில சிக்கலை மாட்டிடுவ. சில பிரச்சனை உன்னை தேடி வந்துடும். அங்கே கர்த்தர் நிற்பார். ஆமென். தேவனுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு இருப்பார். எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் பிள்ளைகள் சம்பந்தமாக எதுவும் சரி, பிரச்சனை ஆண்டோட சொல்லு, ஏசப்பா இந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. நான் இதை குறித்து சிந்திக்கிறதை விட நீர் அதிகமாய் பார்க்கிறீர்கள். எனக்கு தெரிகிறதை பார்க்கல அதிகமாக உங்களுக்கு தெரியுமாப்பா என்று நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. கட்டாயம் தேவன் அற்புதம் செய்வார். தேவன் அற்புதம் செய்வார். ஆமென். சோதனையை பார்த்து சோர்ந்து போகாத, சோதனை சகிக்க கிருபையை கேளு. ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை மத்தியில் எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி இருக்க எச்சரிக்கை இருக்க கடவுள். ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில். இதோ தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை. அடுத்தது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போ சாதாரணமாய் மனிதர்களுக்கு வருகிறது போன்ற சோதனை தான் உங்களுக்கு வந்துருக்கு. ஆனால் நீ அதுக்காக நீ நொந்து போய் குழம்பிடாத. இது இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வருவது. ஆமே, எனக்கு ஏதோ வந்து விட்டது. ஆமே ஆண்டவரே இதன் மத்தியில் நிற்க, இருந்து விடுதலை பெற, இருந்து வெளியே வர எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் கேளு. சோதனை என்ன செய்யும் சகி. அதுக்காக என்ன செய்ய தேவனிடத்தில் முறுமுறுக்காது. தேவனிடத்தில் என்ன செய்யாது முறுமுறுக்காது. அவர்கிட்ட வருத்தப்படாத. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இது உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்பதை செய்து என்று நம்ம சில தப்பி தவறி எடுத்து பேசிடுறோம். அவர் பார்க்குறார், பேசுறது அமைதியாக தான் இருப்பார். அவன் பாவம் வலி தாங்க முடியாமல் துடிக்கான். வலி அதிகமாக இருக்கிறனால புலம்புறான். சரி முடியட்டும், அப்புறமா தான் மெதுவாக சொல்லி கொடுக்கலான்னு. அப்புறம் மெதுவாக சொல்லுவார், எப்பா ஏன் இந்த மாதிரி கோவப்பட்டு வலி நீங்கிச்சான் இல்லையே. ஆனால் அப்படிலாம் பண்ணாத. நீ எப்படி தான் கோவப்பட்ட வருத்தப்பட்டாலும் என்ன திட்டினாலும் வலி நீங்க போகிறதில்லை. அது காயம் கட்டணும்னு நான் உங்களுதான் உண்டு அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அதான் விஷயம். அப்போது தேவனுடைய கவனமாக இருக்கணும். பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். திராணிக்கு மேலாக இடம் கொடுக்க மாட்டார் ஐயா. உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் உனக்கு என்ன செய்ய சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். அதுல நீ சந்தோஷமா இருக்கு. ஆமென். அதாவது ஒருவனுக்கு எவ்வளவு சுமை எடுக்க முடியுமோ அவ்வளவு சுமை தான் எடுக்க முடியும். சின்ன குழந்தைய தலையில கொண்டு பெரிய கல்லை தூக்க முடியுமா? அவ்வளோ தவக்கலை மாதிரி ஆயிரும். ஆமென். அப்போ அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையை அவர்களால் சுமக்க முடியுமோ அப்படிப்பட்ட பிரச்சனையை மட்டும்தான் தேவன் அனுமதிப்பார். ஏன் உன்னில் ஒரு உத்தமம் வெளிப்பட வேண்டியிருக்கு. அது சகிச்சு நீ ஒரு உத்தமனாய் ஆமென் வெளிப்படும் போது அந்த உத்தமம் வெளிப்படுவதற்கு காரணம் உன்னுடைய சகிப்பு தன்மை. நீ சகிக்க காரணம் தேவன் வைத்திருக்கிறார் அன்பு. ஆமென். அந்த சகிப்பின் பலன் என்னவென்றால் ஹல்லேலூயா
வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட என்ன கிடைக்கும்? ஜீவன். ஒரு நாள் சோதனை மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் கர்த்தருக்காக ஆமென், வைராக்கியமாய் ஆமென், உண்மையாய் வாழ்கிற உனக்காக ஆமென், ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. வந்தவர்கள் ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்றதை உன் சிரசிலதை சூட்டி உன்னை கனப்படுத்துவார். வருகிற சோதனை உன்னை ஆயத்தப்படுத்த ஆமென், வருகிற சோதனை உன்னை உத்தமனை நிரூபிப்பதற்கு ஆமென். யோபுவின் வாழ்க்கையில் வந்த சோதனை ஆமென் என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் நடந்தும் அவன் தன் வாயினால் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. அப்படின்னு தேவனை என்ன செய்யவில்லை? தூசிக்க. அவ்வளவு பெரிய இழப்பின் மத்தியிலே ஆமென் கட்ட தந்தார், கத்தர் எடுத்தார். அந்த வாழ்க்கையில இழப்பு வருதுன்னா கலங்காத, நெருக்கம் வருதுன்னு பயப்படாதாம, ஏமாற்றம் வருதுன்னு பயப்படாதாம, தைரியமாக ஆண்டவர் எனக்காக இல்லை அவரை செய்ய அவர் வல்லவர், என் பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்பதான் உன் ஆவிக்கிற வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. சோதனை சகிக்க கத்துக்க. சகிப்பது தேவன் மேல் கூறுகிற அன்பு. அப்படி உள்ள உனக்கு தேவன் என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். கர்த்தர் சொல்றார். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் சமூகம் ஒப்பு கொடுப்போமாக. எல்லாம் நம்மளை இரண்டு சமுதாயப்படியது. உமக்காகத்தானே உயிராகிறே, உம்மை தானே நேசிக்கிறே, உமக்காக உயிராகிறே, உம்மை தானே நேசிக்கிறே, வாழ்நாளும் நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர்களோடு இடைப்பட்ட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் சோதனையை சகிப்பான், தான் உத்தமன் என்பதை நிரூபித்து காட்டுவான். உம்மிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுவான் என்று வேதத்தில் பார்த்தான். இந்த நாளிலே வசனமாய் ஐக்கிய கண்ணாடிக்கு முன்பதாய் வந்து அமர்ந்ததான் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்காய் கர்த்தர்கள் சுட்டி காட்டின கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதியும் வந்துள்ளே நீர் ஆசீர்வதித்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தன்